ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அழகு சமையல் அனுபவ சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பூண்டு இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன். இந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்த்துடலாம். முழு உளுந்து 1½ கப்பு, காய்ந்த நீட்டு மிளகாய் ஒரு 20 நம்பர், பூண்டு ஒரு 20 பல்லு, வெள்ளை எள்ளு 3 டீஸ்பூன், கல்லுப்பு 3½ டீஸ்பூன், கருவேப்பிலை ஒரு 1/2 கப். முதல்ல பூண்டெல்லாம் இந்த மாதிரி தட்டி இந்த மாதிரி பேந்து பேந்து வர்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். மைய தட்டி எடுக்கக்கூடாது. பாருங்க, உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி பண்றதுன்னு. இந்த மாதிரி உள்ளுக்கு வரைக்கும் பேந்து இருக்கணும். லைட்டா ஒரு தட்டு தட்டினா போதும். இப்போ நம்ம தோலை ரிமூவ் பண்ணிட்டு பாருங்க, இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி உடைச்சி வச்சுக்கணும். அப்பதான் உள்ள இருக்கிற ஈரம்லாம் நம்ம வந்து வறுக்கச்ச ஈஸியா போகும். அப்பதான் பூண்டு பொடி நமக்கு ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சா கெடாம இருக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே தட்டி இந்த மாதிரி பேத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் போட்டு இந்த பூண்டெல்லாம் ஸ்லோ ஃப்ளேம்ல ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் வர்ற அளவுக்கு நம்ம வறுத்து எடுக்கணும். கரிய விடாம ஸ்லோவா பண்ணுங்க. இதுதான் ஒரு மெயின் ப்ராசஸ். ஒரு 10 நிமிஷமாவது ஆகும். வெள்ளையா இருக்கிற பக்கம்லாம் திருப்பி போட்டு எல்லா பக்கமும் பாருங்க, இந்த மாதிரி ஈவனா ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் வர்ற அளவுக்கு வந்து இந்த மாதிரி எடுத்து ஆற வச்சு வச்சுக்கலாம். பாருங்க, இது ஆற வச்ச உடனே ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும். வேற ஒரு கடாயில 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு முழு உளுந்து, மிளகாய் இது எல்லாத்தையும் பொன்னிறமா நம்ம வறுத்து எடுப்போம். ஸ்லோ ஃப்ளேம்லயே நம்ம வறுக்கணும். கரிய விடாம பொறுமையா செய்யணும். இந்த எண்ணெய்லாம் நான் வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பாதி அளவுக்கு நமக்கு நல்ல கலர் மாறி வர நேரம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் ஈரம் போகி நல்லா கிறிஸ்பியாக மொடன்னு நல்லா வரும். பாருங்க, கடைசியில தான் நம்ம எள்ளு உள்ள சேர்க்கணும். இப்போ வந்து லாஸ்ட் டைம் வந்துருச்சு. இப்போ எள்ளு நம்ம உள்ள சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடயே நம்ம ஆற வச்ச பூண்டையும் உள்ள சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா கிறிஸ்பியாக நல்லா ஆயிடுச்சு ஈரம் இல்லாமல். இப்போ இது 1 நிமிஷத்துக்கு அளவுக்கு நம்ம வதக்கினா போதும். இந்த சூட்டுலேயே எள்ளுலாம் பொரிய ஆரம்பிச்சிரும். அவ்வளோதான், நம்ம நல்லா ஆற விட்டுக்கலாம். சூடே இருக்கக்கூடாது. இப்போ பாருங்க, நல்லா ஆறிடுச்சு. ஆறின உடனே பாருங்க பூண்டெல்லாம் அப்படியே உடையுது. இந்த ஸ்டேஜில் தான் உப்பு நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சூட்டோட உப்பு சேர்க்கக்கூடாது. இது எல்லாத்தையும் கலந்துட்டு மிக்சியில் நம்ம கொரப்பாக அரைச்சிக்கணும். இட்லி பொடி ஒரு கொரப்போடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், ஒரு 2-3 சுத்துலேயே நல்லா அரைப்பட்டுரும். பார்த்து பொறுமையாக அரைங்க. ரொம்ப நேரம் விட விட்டிங்கன்னா நைஸாக மாவாயிடும். இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டோம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர நம்ம கலந்து விட்டுக்கலாம். இதையும் கொஞ்சம் ஆற விட்டு அதுக்கப்புறம் ஒரு நம்ம கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ பூண்டு இட்லி பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். வேற ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.